இளையராஜா இசையமைத்த பாடல்களுக்கு எந்த படமா இருக்கட்டும், யார் தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி, நான் தான் அதுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இசை நிறுவனத்துக்கு கேஸ் போட்டிருக்கிறாரு. அது கோர்ட்ல இருக்குது. ஜட்ஜி கூட சொல்லியிருக்கிறாங்க, இதுல எல்லாரோட சேர்ந்து உருவாக்குனதா ஒரு பாடல், நீங்க ஒருத்தர் மட்டும் எப்படி உரிமை கொண்டாட முடியும்னு சொல்லி நீதிபதியே கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இது கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்குது. வைரமுத்து அவர்கள் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. பாட்டு எழுதுறவங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கப்புறம் பாட்டு பாடுறவங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்குது, அவர் மட்டும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லி அவரும் அதனால சொன்னதுனால இளையராஜாவுடைய தம்பி கங்கை அமரன் கொந்தளிச்சிருக்கிறாரு, எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு வைரமுத்துக்கு. நாங்க பார்த்து உருவான ஆளு, நீங்க எப்படி எங்க அண்ணனை பத்தி அப்படி பேசலாம் அப்படின்னு எங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா கூட பரவாயில்ல, நீங்க இதோட நிறுத்திக்கணும், எங்க அண்ணாவுடைய பேச்சுக்கே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இளையராஜா அவர்கள் தன்னுடைய தம்பியே ஒரு பல காலங்கள் பேசாம ஒதுக்கி வச்சிருந்தாருன்றது தான் உண்மை. அவர் இப்பதான் அவர் கூட பேசுறாரு.